இரக்கத்தின் இயேசுவே, எங்கள் மீதும் எங்களிடம் யாரெல்லாம் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கொண்டார்களோ அவர்கள் மீதும் இரக்கமாயிரும். திருப்பாடல் 3 இறை திருவார்த்தைகள் 2. கடவுள் அவனை விடுவிக்க மாட்டார் என்று என்னை குறித்து சொல்வோர் பலர். ஆயினும் ஆண்டவரே, நீரே என்னை காக்கும் கேடயம், நீரே என் மாட்சி, என்னை தலை நிமிர செய்பவரும் நீரே. எவ்வளவு அருமையான வார்த்தைகள்! யாரெல்லாம் எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நீ பண்ணுற ஜெபத்தினால எந்த பிரயோஜனமும் இல்லை, நீ ஜெபம் மட்டும் பண்ணிட்டா போதுமா, உனக்கு கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலை கிடைச்சிருமா, உடல் நோய்கள்லேருந்து விடுதலை கிடைச்சிருமா, நீ படிக்காமலே எக்ஸாமில் பாஸ் ஆகிடுவியா அப்படின்னு எத்தனையோ பேர் நம்மளோட ஜெபத்தை குறித்து ஏளனம் செய்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. இருந்தாலும் ஆண்டவர் தான் நம்மளை காக்கிற கேடயம். யார் முன்னெல்லாம் அவமானப்பட்டு நின்றோமோ, யார் முன்னெல்லாம் தலை குனிவோடு நின்றோமோ, யார் முன்பெல்லாம் கூனி குறுகி போய் நின்றோமோ அவர்கள் முன்பெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இரக்கத்தின் கண் கொண்டு நம்மளை தலை நிமிர்ந்து நடந்து போக செய்வார். நீங்கள் உருக்கமாக ஜெபித்து கொள்ளுங்க. அப்பா, எனக்கு கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலை கொடுங்க, பண பிரச்சனையிலேருந்து விடுதலை கொடுங்க, கடன்காரர்களுக்கு நான் பயந்து ஓடுற சூழ்நிலைகளை மாற்றுங்க. ஏன்னா உண்மையான தேவன், உண்மையான தகப்பன், உண்மையான இரக்கமுள்ள இறைவன் நீங்கள் மட்டும்தான். விடுதலை அளிப்பவரும் நீங்கள் மட்டும்தான். ஆண்டவரே, உங்களோட ஆசீர்வாதத்தை எங்கள் மேலே பொழிஞ்சு எங்களுக்கு கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலை கொடுங்க. எங்கள் உடம்பில் இருக்கிற நோயிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்க. எங்களை சுற்றி இருக்கிற தீய எண்ணங்கள், தீய சக்திகள், மாய மந்திர கட்டுகள், செய்வினைகள், இவற்றிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்க. எந்திரிச்சு வாங்கப்பா, என்னை மீட்டு கொள்ளுங்கப்பா. என்னுடைய எதிரிகள் அனைவரையும் கன்னத்தில் அறையுங்கப்பா அப்படின்னு உருக்கத்தோடு இறைவன்கிட்ட மன்றாடுங்க. அவருக்கு தேவையானதெல்லாம் ஒன்று தான். ஏன் என் பொண்ணு கஷ்டமான சூழ்நிலையில் உடஞ்சி போய் மூளையில் உட்காந்துக்கிறா, என்னை ஏன் கூப்பிட மாட்டேங்கிறா, ஏன் என் பையன் தீய எண்ணங்களுக்கும் தீய பழக்கங்களுக்கும் ஆளாகும் பொழுது கூனி குறுகி போய் நிற்கிறான், என்னை ஏன் கூப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்றது தான் அவரோட எண்ணமாக இருக்குது. ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை அளிப்பார், நீங்கள் அவரை கூப்பிடும் பட்சத்தில். ஜெபிப்போமா? இரக்கத்தின் இயேசுவே, இந்த நாளை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த நாளில் கடன் பிரச்சனையால் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் அத்தனை குடும்பங்களையும் நம்முடைய பாதம் கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு அந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையையும் அவர்களது தலை குனிவையும் மாற்றியருள வேண்டும் என்று மன்றாடுகிறோம். அவர்கள் தலையில் அபிஷேக தைலத்தை வைத்து அவர்கள் தலையை நிமிர்ந்து நடக்க செய்தரல வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இரக்கத்தின் இயேசுவே, உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் இயேசுவே.